நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாட்டினியர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 6வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, சரியா? இன்றைக்கு 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினார். ஒவ்வொரு வாரமும் எங்களை நடத்தினார். பல ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். தேவைகளை சந்தித்தார். பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்து கொண்டே வருகிறார். ஏசப்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஊழியத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அநேக இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். அநேக ஜனங்களுக்கு புரோஜனமுள்ள ஜனமாய் எங்களை மாற்றி கொண்டு வருகிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட எங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தலாம் சொன்னாங்க, நீ எதுக்கு ஆமாண்ட அப்படிலாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஜனங்கள் மத்தியில், அவர்கள் மத்தியிலலாம் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொண்டு வருகிறார். எந்த ஒரு குறையும் இல்லாமல் இவனா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். அதனால் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். ஏசப்பா என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறான்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை பற்றி சொன்னவர்கள், என் குடும்பத்தை பற்றி சொன்னவர்களும் அன்றைக்கி எங்கள் ஊரில் தான் இருக்கிறாங்க, சரியா? அவர்கள் முன்னாடி ஆண்டவர் எங்களை உயர்த்துக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் மனிதன் எப்படி உயர்த்துவான்னு எனக்கு அப்படி அந்தளவுக்கு தெரியல. ஆனால் மனிதன் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான், குட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவர் வசனம் உண்டு தானே, என்னாமத்தில் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. சங்கீதத்தில் ஒருத்தவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஏசப்பாவுக்கு ஆசையே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது தான், சரியா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவர் ஆசீர்வதிப்பார், சரியா? சரி, இந்த நாட்களிலும் நம்ம ஒரு செய்தியை நம்ம கேட்டுருக்கோம். அந்த மாதம் முழுக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மனிதன் அல்ல, உறவுகள் அல்ல, ஒரு நிறுவனத்தின் தலைவர் அல்ல, ஒரு பெரிய கம்பெனி முதலாளி இல்லை. அவர் சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் கடைசி பகுதி நீங்கள் வாங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட தேவன் சும்மா இருப்பாரா? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், சரியா? தெரிந்து கொண்டார்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ வேணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கார். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கார். ஐயா, உன்னை கொண்டு தான் செய்யணும், உன் குடும்பத்தை கொண்டு தான் செய்யணும். குறிப்பாக நான் இன்னும் அழகாக சொல்லுதேனே, உன்னை கொண்டு தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு அவ்வளோ ஆசை. எவ்வளவோ ஜனங்கள் இருக்கலாம், அப்படி தானே? எத்தனையோ படித்தவங்க இருக்கலாம், பலசாலிகள் இருக்கலாம், பணம் படிப்பு இருக்கவங்களாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். மனிதர்கள் உன்னை ஒதுக்கலாம். மனிதன் சொல்லுவான், உன்ட படிப்பு இல்லைங்களாம், உன்ட திறமை இல்லைங்களாம், உன்ட வீடு இல்லை, சொந்த வீடு இல்லைன்னு சொல்லுவான் மனுஷன். உன்ட என்னையா தகுதி இருக்குன்னு சொல்லுவான். ஏன்டே சொல்லியிருக்கேங்க, சரியா? அப்படிலாம் மனுஷன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்னு சும்மா சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இந்த வானத்தை படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், இதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் படைத்தவர். அதான் மோசேட்ட சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராய். அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மனிதன் உன்னை தள்ளுதான் சொல்லி நீ பயப்படுதியோ,
உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி உட்கார்ந்திருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். மோசே என்ன சொல்லலாம் பார்த்தீங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஒரு முச்செடி எரியுது, ஒரு பக்கம் பயந்தாலும் ஆண்டவர் அதில் மூலமாக பேசுகிறாரு. அப்போ சொல்லுது, ஆண்டவரே நான் மொட்டை நாக்கு, எனக்கு திக்குவாய், எனக்கு பேச தெரியாது அப்படி சொல்லி ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டாலும் மோசே என்னால் முடியாது, பேச தெரியாதுன்னு உதறி ஓடுதான். ஆனால் விட்டாரா ஆண்டவர்? விடலை. மறுபடியும் பேசுகிறார். அவனுக்கு துணை ஆரோனை அனுப்புகிறார். 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. 430 வருஷமாக அடிமையாய் கிடந்த லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் வெளிநடத்தி வெளியே கொண்டு வரார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தர் என்கிற நாமம் சொல்லுகிறார். நான் இன்னும் அழகா சொல்கிறேன், இங்கே இன்னைக்கும் ஜீவிக்கிற தெய்வம் அவர் சொல்றாருங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார், உங்களை அவர் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெரிந்து கொண்ட தேவன் முதல்ல என்ன செய்வார்? செய்தியை கேட்டிங்களா? போன வாரத்தில் உங்களை நம்மளை பிரித்து எடுப்பார். சரியா? இந்த உலகமான காரியத்தை உங்களை நினைச்சுவார், பிரித்து எடுப்பார். உங்களை பிரித்து எடுத்து இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் என் வாழ்க்கையில் நன்மையை செய்வாருங்கிற லெவலுக்கு உங்களை கொண்டுருவார். யார் எந்த மனுஷனையும் நாடி தேடி போக உங்களை விடவே மாட்டார். ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், ஏசப்பா இந்த பணத்தின் தேவையை சந்திப்பார், ஏசப்பா இந்த காரியத்தை செய்வார் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை பிரித்து கொண்டுருவார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்லா செய்தியை கேளுங்க. அடுத்த வாரம் என்ன கேட்டோம்? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் பாவத்தில் வாழ முடியாது. அவன் விட முடியாத பாவமாக இருக்கலாம், மறைமுகமான பாவமாக இருக்கலாம், அவன் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாவமாக இருக்கலாம். அந்த பாவத்துக்குள்ளே இருந்தாலும் ஏசப்பா அவனை வெளியே கொண்டுருவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ இப்படி இருந்த மனுஷன் தானே, நீ இப்படிப்பட்ட மனுஷன் தானே, எப்படி இப்படி மாறின? என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்பவும் சொல்லுறாங்க. அப்போ ஆண்டவர் தேவன் தெரிந்து கொண்ட மனிதனை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வருகிறார். சரியா? கடைசியாக இந்த வாரம், சரியா, இந்த வாரம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23 கடைசியாக, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை சும்மாடி உட்கார வச்சிருப்பாரா? சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு மனுஷன் நினைக்க, நம்ம வீட்டில் வெள்ளை அடிக்க வேண்டியது வச்சுக்கோங்களேன், இல்லை வீட்டில் ஒரு கட்டணம் ஏதோ ஒன்று கட்ட வேண்டியிருக்கு, ஒரு சோறு கட்ட வேண்டியிருக்கு. நம்ம என்ன செய்வோம்? கொத்தனாரை கூட்டிகிட்டு வரோம். அப்படிதானே? கொத்தனாரை கூட்டிட்டு வந்து என்ன செய்வோம்? சும்மா ஓரமாக உட்கார வச்சிருப்போமா? நீ சும்மா இருப்பா, ஃபேன் போட்டு இரு அப்படின்னு சொல்லுவோமா? வெள்ளை அடிக்க கூப்பிட்டு வந்த ஒரு மனிதனை நம்ம என்ன செய்வோம்? எப்போ சுண்ணாம்பெல்லாம் வேண்டாந்து ஒரு வாரமாக உட்காரு அப்படியா சொல்லுவோம்? இல்லை, என்ன ஏதாவது வேலை கொடுப்போம். பார்த்துருக்கலாம். நான் தெரிந்து கொண்டு ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு என்ன வேலை பார்ப்பார்? இவர் மின்சார வேலை பார்ப்பவரா, இல்லை இவர் வெள்ளை அடிக்கிற மனிதரா? பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அவரை அழைத்து கொண்டு வந்த நோக்கத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம்லாம் வெள்ளை அடிச்சிருங்க, இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருங்க, ஆனால் இந்த இடத்துல ஒரு லைட் எரியல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ நான் இந்த உலகத்திற்கு உள்ள ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அவனை வச்சு எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. சரியா? எனக்கே இப்படின்னா இந்த படைச்ச தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும். அவர் எதுக்கு உங்களை வேணும்னு சொல்லி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற மக்களுக்காக ஜெபிப்பதற்காக, அழிந்து போகின்ற மக்களுக்கு இயேசு என்கிற ஒரு மனிதர் தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி சொல்லுவதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எனக்கு நிம்மதி கிடைச்சிடாதா, எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதா, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறாதான்னு சொல்லி மனிதன் எங்கெல்லாமோ ஓடி போய் கொண்டு இருக்கிறான், எங்கெல்லாமோ நடந்து போகிறான், என்னத்தெல்லாமோ கிழிக்கான், என்னத்தெல்லாமோ வெட்டுதான், என்னெல்லாமோ செய்தான். ஆனால் அவனுக்கு அந்த காரியத்தில் நன்மை கிடைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் உண்டு. எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார். சொல்ல ஆள் இல்லை, சொல்லுவதற்கு ஒரு மனிதன் இல்லை.
பல வருடத்திற்கு முன்பதாக எங்கள் ஊருக்கு ரேடியஸ் ஐயா வந்திருக்காங்க. அவர் வேறு வெளிநாட்டுக்காரர். வெளிநாட்டிலிருந்து தன் குடும்பத்தெல்லாம் போட்டுட்டு இந்த நல்லூர் என்கிற பகுதியில் வந்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொல்லி அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர்லையும் சொல்லி அந்த ஊரில் இயேசு கிறிஸ்து என்கிற சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் குருவங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் ஊழியம் செய்வதற்காக உங்களை அழைக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டு ஏதோ சாப்பிட்டுட்டு சும்மா படுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு. மறுபடியும் மோசைக்கு வரணும். மோசே அதே எகிப்தில் 40 வருஷம் இருந்த மனுஷன். அங்கே ஒரு கொலை பண்ணிட்டான். அந்த கொலை பண்ணதை ஒருத்தன் பார்த்துட்டான், மறுபடியும் வெளியே ஓடியாந்துட்டான். சரியா? இங்கே வந்து மாமா கிட்ட 40 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் எகிப்து தேசத்தில் உள்ளே போகணும். ஆண்டவர் மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு போகிறார். அங்கே சூழ்நிலை அவனுக்கு தெரியும். அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு என் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசே என்கிற மனிதன்ட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு. அவன் செஞ்சு முடிச்சானா முடிக்கலையா? சவுல் என்கிற மனிதன் போன செய்தியில் கேட்டிருப்போம். அவன் வீடுகள் தோறும் நுழைந்து சபைகளை அவன் பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். சவுல் என்பவன் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனுஷன். வீடுகள் தோறும் நுழைந்து பிள்ளைகளையும் பெரியவர்களையும் அவ்வளோ பேரையும் கொண்டு குவிச்சவன். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற செய்தியை கேட்டாலே அவனால் தாங்க முடியாது. அந்த மனிதனை கர்த்தர் சந்தித்தார், அவனை தொட்டார், தூக்கினார், அவனுடைய பாவங்களை மன்னிச்சார். 20ஆவது வசனம் 21ஆவது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நிறைய மனுஷங்க பார்க்காங்க, இவன் சவுல் அல்லவா, இவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்த மனிதன் அல்லவா, இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்த மனிதன் அல்லவா, இவனாய் பிரசங்கம் செய்கிறான், இவனா ஆலயத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றினார். 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு. நீ என்னையை பார்த்து சொல்கிறாங்க, நீ உனக்கு யார் பிரசங்கம் பண்ண சொல்லி கொடுத்தா, நீ எங்கே ஊழியத்துக்கு போகிற, எப்படி ஊழியம் பண்ணுத, உனக்கு யார் ஊழியத்தை சொல்லி கொடுத்தா? எனக்கு ஊழியத்தை சொல்லி கொடுத்தது எங்கள் ஏசப்பா. நான் இப்பவும் ஒரு சில வசனம் வாசிக்கும்போது கொஞ்சம் தப்பாக வாசிப்பேன். அவ்வளோ படிப்பில் தேர்னவன் கிடையாது. என் நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க எங்கள் ஊரில். ஆனால் ஆண்டவர் என்னைய இந்த டிவி நிகழ்ச்சியில் பேச வச்சுருக்காரு. பெரிய பெரிய ஆலயங்களில், பெரிய பெரிய சபைகளில் என்ன ஊழியம் பண்ண கர்த்தர் வச்சுருக்கிறாரு. அப்போது என்ன எதற்கு தெரிந்து கொண்டாரோ, இந்த ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் இல்லை, இந்த செய்தியை கேட்குற உங்களையும் அநேகருக்கு ஜெபிக்க ஆள் வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி உங்களை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த கஷ்டப்பட்டு ஜனங்களுக்கு நீங்கள் கூடி ஜெபிக்கணும்னு சொல்லி உங்களை வச்சிருக்கிறாரு. வட மாநிலங்களில் எப்படி எல்லாமே நடக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக, கொடுப்பதற்காக, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. சும்மா சாப்பிட்டு படுத்து உறங்குவதற்காக இல்லைங்க. பவுலை பாருங்க, பவுலோ மாறின பிறகு கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை, எந்த நாமத்தை? இயேசு என்கிற நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி. சவுல் அவ்வளவு மோசமாக இருந்திருக்கான். இயேசு என்கிற நாமத்தை பேரை எவமெல்லாம் சொல்லுதானோ அவ்வளோ பேரையும் கரகரன்னு கெட்டி இழுத்து கொண்டு போய் கொன்றுதான். தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டின பிரதான ஆசிரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா. இவன் யாரு? இவன் கொலைகாரன் அல்லவா? இவன் அடித்து பிடிச்சி அவளையும் கொண்டு போயிடுவானே. அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாரு? தாமதமின்றி ஒவ்வொரு ஆலயங்களிலும் சபைகளிலும் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி வைராக்கியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். இந்த அதிகாரத்தில், இந்த பைபிளில் சவுல் பவுலா மாறி 13 அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதாவது 13 சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், தீமோத்தேயு, தீத்து அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யும்? அழகாக உங்களுக்கு புரியும். பாருங்கள்,
1 கொரிந்தியர் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். இப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பீலேமேனாருக்கு எழுதிய நிருபம். இப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். இது நீங்கள் வாசித்து பாருங்கள். 13 நிருபங்களை எழுதி எந்த ஒரு மனிதன் சபையை பாழாக்கிறானோ அந்த மனிதன் தான் இந்த அப்போஸ்தலரிலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாசிங்க, நிறைய சபைகளை உருவாக்குகிறான், நிறைய ஆலயங்களை உருவாக்குகிறான், நிறைய மனிதர்களுக்குள்ள விசுவாசத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். என்னெல்லாமோ காரியத்தை இந்த பவுல் தான் செய்தான், இன்றைக்கு உங்களையும் செய்வார். பேதுரு சொன்னான், அப்படிதானே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவர், என்னை விட்டு பேருன்னு சொல்லி பேதுரு ஓடி போனான். எனக்கு இயேசுனா யாரும் தெரியாது மதுரளிச்சான் பேதுரு. அதே பேதுருவை ஆண்டவர் விடலை தெரியுமா, விட்டாரா ஆண்டவர்? கடைசியும் போய் என் ஆடுகளை மேய்ப்பாயா, அந்த வார்த்தை என் காதுகளை விழுந்துட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, சரி ஆண்டவரே. அதுக்கப்புறம் பேதுரு பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாரும் 120 சீசர்கள் ஒன்றாக பாட்டு படித்து ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இடிமுழக்கம் போல இறங்கி எல்லாருடைய வாயிலையும் பல பல பாசைகளை பேசி, நிறைய பேர் கேட்குறாங்க, இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் மீன் பிடிக்கிற கூட்டம் அல்லவா, ஆனால் நம்முடைய பாசையை பேசுகிறாங்களே. பேதுரு நடந்து போது அவனுடைய நிழல் பட்டு கிடக்கிற விலகினப்பட்டு கிடக்கிறவன் சுகமடைதான். பேதுரு பார்க்கும் பொழுது சுகம் கிடைக்கி. பேதுரு பேசுகிறான், ஒரு இடத்துல நின்று பேசுகிறான், 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதே பேதுரு அடுத்தால ஒரு இடத்துல பேசுகிறான், 5000 ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. பேதுருவோட ஊழியம் அவ்வளோ பெரிய ஊழியங்க. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் சும்மா தெரிந்து கொள்ள மாட்டார். உங்களை கொண்டு பெரிய காரியம் கர்த்தர் செய்ய வேண்டியிருக்கு, பரலோகத்தில் நிறைய காரியங்களை கட்ட வேண்டியிருக்கு. அதற்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீ கேட்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இதை பார்க்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மற்ற மனிதர்களுக்கு உங்களை பார்க்கும்போது கோழையாக தெரியும், மற்ற மனிதர்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஏமாளி மாதிரி தெரியும், மற்ற மனிதர்களுக்கு உங்களை பார்க்கும்போது உங்கள்கிட்ட திறமை இல்லாத போல தெரியும். ஆனால் என் தேவனுக்கு தெரியும், உங்களை பார்க்கும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்தியை பார்க்குறீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. என்ன ஆண்டவர் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா, நான் உமக்காக ஊழியம் செய்வேன், நான் திறப்பில் நின்று ஜெபிக்கேன். இன்னைக்கு மதுபானம் தெரியுமா? இன்னைக்கு மதுபானம் குடிக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை குடும்பம் இன்னைக்கு, எத்தனை வீட்டில் இன்னைக்கு விதவைகள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க வீட்டில் இன்னைக்கு படிக்க முடியாமல் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? மதுபானம் உங்களுக்கு ஒரு 10 நபர்களுடைய பேரை குடும்பத்தில் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அந்த குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். இதுதாங்க பெரிய ஊழியம், அதுதான் பெரிய ஊழியம். எத்தனை பேர் இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் பலகீனம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க தெரியுமா? பணம் இல்லாமல், உழைக்கிறதுக்கு வருமானம் இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாமல் எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய பெயரை எழுதி வைத்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதற்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு பெயர் அவர்கள் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயரளவு சொல்லி கூட ஆளாச்சு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்லுவான், நான் 10 வருஷமாக கிறிஸ்தவன், நான் 20 வருஷமாக கிறிஸ்தவன், அவன் சொல்லலாம், அவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம். இன்றைக்கும் ஒரு சில ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லா ஊழியக்காரங்க சொல்ல மாட்டேன், இன்றைக்கும் ஒரு சில ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் எப்படி செய்கிறார் தெரியுமா? எப்படி அற்புதம் செய்தார் தெரியுமா? இந்த மனுஷன் என்ன கொண்டு வந்திருக்காராங்கிறத அந்த ஊழியக்காரர் சொல்கிறார். இந்த மனுஷன் என்ன நினைவோடு உள்ளே வந்திருக்காங்கிறத அந்த ஊழியக்காரர் சொல்கிறார். இன்றைக்கும் நடக்குங்க, இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எடுத்து மனுஷன் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறான், எப்படியாவது இந்த ஊழியக்காரனை தூக்கிடணும், எப்படியாவது இந்த ஊழியத்தை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கான். யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, யூடியூப்பில் எத்தனை பேர் போட்டு என்னெல்லாம் பண்ணுதாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களே பண்ணுதாங்க, மற்றவங்கள சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்களே பண்ணுதாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பற்றி கிறிஸ்தவர்களே யூடியூப் சேனலை போட்டு நாசமாக்குதாங்க. ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் விட மாட்டார். ஏனென்று சொன்னால் தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். உங்களை ஊழியத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கார்.
ஊழியம் செய்வதற்காக. ஊழியம்னா எல்லா பக்கம் மேடை போட்டு அப்படி இல்லை. 4 குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு 4 பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னோம்ல, இந்த குடிப்பழக்கம் இல்லாத ஆட்கள் நீங்கள் கண்டுபிடிக்கப்பாங்க. மதுபானம் குடிச்சு எத்தனை குடும்பம் நடு ரோட்டில் கிடக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் உங்களுக்கு. எத்தனை குடும்பம் இன்னைக்கு நாசமாக போயிட்டு தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் இல்லை, திருமணம் முடிந்து ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஊழியம். நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி கொடுத்த ஊழியத்தை செய்யாத ஊழியக்காரங்க ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டு படுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள. ஊழியத்துக்காக கொடுத்த ஊழியக்காரங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்து கிடக்காங்க, கொடுத்த ஊழியத்தை செய்யாமல். ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்வதற்காக அழைக்கிறார். உங்களை ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். என் வார்த்தை என்னால் முடிக்க முடியல. ஏசப்பா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நான் ஊழியம் செய்ய வேணாம், உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே, உன்னை ஊழியம் செய்வதற்காக உன்னை வச்சிருக்கிறேன். நீ இருக்கிற ஸ்கூலில், இருக்கிற காலேஜில், இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஏசப்பா நான் உமக்காக ஊழியம் செய்வேன். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, நான் சொல்லி முடிச்சிருந்தேன். என் பாப்பா 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், என் பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்பவும் ஆண்டோட சொல்லுவேன், ஏசப்பா இந்த பிள்ளைங்க நான் படித்து பெரிய ஆளாக வரணும். அதை சொல்லலை ஏசப்பா, இந்த பிள்ளைங்க நல்லா படித்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஊழியத்தை பண்ணணும். ஏன்னா அங்கே வேலைக்கு போய் இங்கே வேலைக்கு போய் பல லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லி என் பிள்ளைகளை வளர்க்கலை ஏசப்பா. என் பிள்ளைங்க உமக்காக ஊழியம் செய்யும். அது இந்த ஊரோ இந்த இந்திய தேசமோ எந்த வடநாடோ எனக்கு தெரியாது. எங்கே என் பிள்ளைகளை ஒழித்துக்கு வச்சிருக்கீங்களோ என் பிள்ளைகளை ஒழித்து, என் 2 பிள்ளைகளையும் ஒழித்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். அவங்களையும் குறைஞ்சி போகலை. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதரோடு கூட பேசுங்க. கர்த்தர்களை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறீர். சவுலை பவுலாக மாற்றி ஊழியத்துக்காக கண்டுபிடித்தீர், ஊழியத்தை செய்து முடித்தீர். பேதுருவை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் பயன்படுத்தினீர். அதற்கப்புறம் ஏசப்பா, இன்னும் ஏசப்பா பேதுரு என்கிற மனிதன், பவுல் என்கிற மனிதன், அப்பா நீர் எவ்வளவா எடுத்து பயன்படுத்தினீர் தகப்பனே. அதே போல் ஏசப்பா செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆண்டவரே, அப்போ ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. அப்போ அந்த செய்தி வீணாய் போகாதபடி அநேகருக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. துதிக்க நம்ம மேலே உமக்கே செலுத்துக்கிறோம். இப்போ இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஊழியம் செய்வதற்காக. ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.